2ஆம் தேதி ஜனவரி 2025 போக்குவரத்து துறை அதிரடி நாளை முதல் 3 புதிய அறிவிப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சற்று முனை வெளியான முக்கிய அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்கள் மார்ச் 15க்குள் ஆயுட்கால சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். போக்குவரத்து கழகம். தகவல் செய்தியை முழுமையா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மாநகர் போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்கள் தங்களது ஆயுட்கால சான்றிதழை மார்ச் 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு மாநகர் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஓய்வூதியதாரர்கள் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டிற்கு ஆயுட்கால சான்றிதழை வரும் ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளாக சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆயுட்கால சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது ஓய்வூதிய உத்தரவு ஆணையை கொண்டுவர வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு 04433551 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மாநகர போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் தங்களது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள சேவை மையத்தில் TNS 123 என்னும் இணையதள முகப்பில் தங்களது ஆதார் அட்டை புகைப்படம், ஓய்வூதிய உத்தரவு, ஆணை வங்கி புத்தகம் மற்றும் கைபேசி எண் ஆகியவற்றை பதிவு செய்யலாம் என போக்குவரத்து கழகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேவை மையம் மூலம் வாழ்நாள் சான்று சமர்ப்பிக்குமாறு ஓய்வூதியர்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மேலாண் இயக்குனர் அல்பி ஜான் வர்கீஸ் வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத் தொழிலாளர்கள் ஓய்வூதிய விதிகளின்படி கடந்த 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற, விருப்ப ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் இறந்த பணியாளர்களின் வாரிசுதாரர் ஒவ்வொருவரும் ஆயுள் சான்றிதழை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் சமர்ப்பித்து வருகின்றனர். அவர்கள் மூத்த குடிமக்கள் என்பதால் ஆயுள் சான்றிதழை அரசு கட்டுப்பாட்டின் கீழ் அந்தந்த பகுதியில் உள்ள சேவை மையத்தில் சமர்ப்பிக்கலாம் என ஓய்வூதிய நிதி பொருட்பாட்சி அறக்கட்டளை அறிவித்துள்ளது. எனவே அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையிலான காலத்தில் ஓய்வூதியம் பெறுவோர் ஆயுள் சான்றிதழை சேவை மையத்திலோ பணிமனைகளில் நேரடியாகவோ சமர்ப்பிக்கலாம். சேவை மையத்தில் சமர்ப்பிக்கும் போது ஓய்வூதிய ஆணை படிவம், வங்கி புத்தகம், ஆதார் அட்டை புகைப்படம், செல்போன் எண் ஆகியவற்றை எடுத்துச் சென்று DNS 103 இணைய முகப்பில் பதிவு செய்யுமாறு கூற வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தமிழ்நாடு மாநில போக்குவரத்துக் கழகம் TNSTC 2025ஆம் ஆண்டிற்கான வேலைவாய்ப்புகளை அறிவித்துள்ளது. இவை டிரைவர், கண்டக்டர் மற்றும் பிரிவுகளின் அப்ரண்டிஸ் போன்ற பணியிடங்களை உள்ளடக்கியவை. இந்த வீடியோவில் வேலைவாய்ப்புகள், தகுதி விதிகள், விண்ணப்பிக்கும் முறை மற்றும் முக்கிய தேதிகள் பற்றிய தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம். வேலைவாய்ப்புகள். டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்கள் 807 பணியிடங்கள் உள்ளன. அப்ரண்டிஸ், பட்டதாரி அப்ரண்டிஸ், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், கணினி விஞ்ஞானம், மின்சார மற்றும் மின்னணு ஆகிய பிரிவுகளில் பொறியியல் பட்டதாரிகளுக்கு வாய்ப்பு. டிப்ளமோ அப்ரண்டிஸ், தொடர்புடைய துறையில் டிப்ளமோ பெற்றவர்கள். இன்ஜினியரிங் அல்லாத அப்ரண்டிஸ், BCom, BSc, BA, BPA, BCA போன்ற துறைகளில் பட்டதாரிகளுக்கு வாய்ப்பு. தகுதி விதிகள். கல்வித் தகுதி. டிரைவர் மற்றும் கண்டக்டர் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. பட்டதாரி அப்ரண்டிஸ், தொடர்புடைய துறையில் முதல் வகுப்பு மதிப்பெண்களுடன் பட்டம். டிப்ளமோ அப்ரண்டிஸ், தொடர்புடைய துறையில் டிப்ளமோ தேர்ச்சி. இன்ஜினியரிங் அல்லாத அப்ரண்டிஸ், தொடர்புடைய துறையில் பட்டம். வயது வரம்பு. குறைந்தபட்சம் 18 வயது, அதிகபட்ச வயது பணிக்கு ஏற்ப மாறுபடும். விண்ணப்பிக்கும் முறை. ஆன்லைன் விண்ணப்பம். ddnstc.in தளத்தை பார்வையிடவும். தேர்வு செயல்முறை. டிரைவர் மற்றும் கண்டக்டர் எழுத்துத் தேர்வு. திறன் தேர்வு. டிரைவர்களுக்கு டிரைவிங் தேர்வு. ஆவண சரிபார்ப்பு. அப்ரண்டிஸ் கல்வித் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர்.
கண்டக்டர் லைசென்ஸ் பெறுவதற்கான முழு வழிகாட்டுதல். தமிழ்நாடு மாநில போக்குவரத்துக் கழகத்தில் டிஎன்எஸ்டிசி கண்டக்டர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கண்டக்டர் லைசென்ஸ் வேண்டும். இது ஒரு கட்டாய ஆவணமாகும். கண்டக்டர் லைசென்ஸ் பெற தேவையான தகுதிகள். கல்வித் தகுதி: குறைந்தது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் கல்வி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை. வயது வரம்பு: குறைந்தபட்சம் 18 வயது, அதிகபட்ச வயது 35, சில பிரிவுகளுக்கு மாறுபடும். மூல ஆவணங்கள்: கல்வி சான்றிதழ்கள், அடையாள அட்டை, ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை, பாஸ்போர்ட் போன்றவை. சமீபத்திய புகைப்படம், உரிய சுகாதார சான்றிதழ், பயிற்சி சான்றிதழ், கூலிப்பணியாளராக செயல்படுவதற்கான விருப்ப கடிதம், அறிக்கை. கண்டக்டர் லைசென்ஸ் பெறுவதற்கான செயல்முறை: ஆன்லைனில் விண்ணப்பம். தமிழக போக்குவரத்து துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை dnsta.com https://tnsta.gov.in பார்வையிடவும். கண்டக்டர் லைசென்ஸ் என்ற பகுதிக்கு சென்று விண்ணப்பத்தை நிரப்பவும். தேவையான ஆவணங்களை BTF அல்லது JPG வடிவத்தில் பதிவேற்றவும். தேர்வுக்கான முன்பதிவு: பல்வேறு மையங்களில் தேர்வுகள் நடைபெறும். தேர்வுக்கு முன்பாக தேர்வு கட்டணத்தை செலுத்தவும். சுமார் 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை. தேர்வு செயல்முறை: எழுத்துத் தேர்வு, பொதுத்தறிவு மற்றும் போக்குவரத்து விதிகள் குறித்த கேள்விகள். திறன் தேர்வு: பயணிகளுடன் எவ்வாறு மாறுபட்ட சூழல்களில் பேச வேண்டும் என்பதை ஆய்வு செய்யும் முறை. சான்றிதழ் மற்றும் சுகாதார பரிசோதனை: மருத்துவர்கள் அளிக்கும் திறன் தகுதி சான்றிதழ் தேவை. லைசென்ஸ் பெறுதல்: தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதும் சிறப்பான செயல்திறன் கொண்டவர்களுக்கு லைசென்ஸ் வழங்கப்படும். லைசென்ஸ் புதுப்பித்தல் ரினிவல்: கண்டக்டர் லைசென்ஸின் காலம் 3 முதல் 5 ஆண்டுகள் ஆகும். லைசென்ஸ் காலாவதியான பிறகு புதுப்பிக்க வேண்டும். அதற்கான ஆவணங்களை நேரடி அலுவலகம் அல்லது ஆன்லைனில் சமர்ப்பிக்கவும். தகவல்கள் பெற எந்த மையங்களை அணுகலாம்? அரசு போக்குவரத்து அலுவலகங்கள், தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையம் மையங்கள். தொடர்பு எண்: 044 தகுதியான லைசென்ஸ் இல்லாமல் பணியில் சேர முடியாது. ஆகவே கண்டக்டர் லைசென்ஸ் பெறுவதில் கவனம் செலுத்துங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுடன் பகிரவும்.